வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வீட்ல செஞ்ச ஒரு சிம்பிள் பேட்டரியால ஒரு மாசத்துக்கு மேல ஒரு லைட்ட எரிய வைக்க முடியுமா? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க, இந்த நம்ப முடியாத கண்டுபிடிப்புக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை நம்ம உடைச்சு பார்க்கலாம். ஆமா, இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. ஒரு சின்ன வீட்லயே செஞ்ச பேட்டரி, அது ஒரு மாசத்துக்கு மேல வெளிச்சம் கொடுக்குமா? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த முழு கதையோட மையமே. இது ஏதோ டேட்டா இல்லைங்க. இத கண்டுபிடிச்சவரோட சொந்த அனுபவம். அவரே என்ன சொல்றாருன்னா, அந்த லைட் அவ்ளோ பிரகாசமா எரிஞ்சதால என் மனைவி அத ஒரு துணிய வச்சு மூட வேண்டியதா போச்சு. கண்ணே கூசுதுன்னு சொல்றாரு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, அதோட வெளிச்சம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு. உங்களால நம்ப முடியுதா? 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 18 எல்இடி லைட்ஸ். அதுவும் 30 நாளைக்கு மேல தொடர்ந்து எரிஞ்சிருக்கு. சாதாரண பேட்டரிய வச்சே இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? இதுதான் இந்த கண்டுபிடிப்போட ஒரு அசாதாரணமான பவர். சரி, சக்தியே குறையாத இந்த பேட்டரி பத்தி பார்க்கலாம். இந்த டெக்னாலஜிக்கு அவர் வச்ச பேரு தான் பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட். சும்மா வீட்ல செஞ்ச ஒரு சின்ன டிவைஸ்க்கு எவ்ளோ பெரிய பேரு பாத்தீங்களா? இந்த பேர்லயே தெரியுது இதுக்கு பின்னால எவ்ளோ பெரிய ஒரு சயின்டிஃபிக் லட்சியம் இருக்குன்னு. சரி, அப்படி என்னதான் இருக்கு இந்த நானோ நியூக்ளியஸ் செல்லுக்குள்ள? வாங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற பேட்டரியில ஜிங்க், அமோனியம் குளோரைட் பேஸ்ட் எல்லாம் இருக்கும். ஆனா இதுல அதுக்கு பதிலா கிராஃபைட், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் KOH ஜெல் பாலிமர் டியூப்னு யூஸ் பண்றாங்க. இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இது துருவே பிடிக்காதான் அப்படின்னா இதோட லைஃப் ரொம்ப ரொம்ப அதிகம். இத உருவாக்குறதோ ரொம்ப சிம்பிள் தாங்க. வெளியில ஒரு மெட்டல் கேஸ், உள்ள கிராஃபைட் லேயர், அப்புறம் ஒரு பாலிமர் டியூப்குள்ள அந்த KOH ஜெல், அவ்வளவுதான். ஆனா இவ்ளோ சிம்பிளான பொருட்கள் ஒன்னு சேர்ந்து எப்படி இவ்ளோ பெரிய சக்தியை உருவாக்குதுங்கிறது தான் இங்க இருக்கிற மேஜிக். சரி, இப்ப நாம பார்க்க போறது கண்ணுக்கு தெரியாத ஆற்றலோட கோட்பாடு பத்தி. இந்த நானோ நியூக்ளியர் பவர் அப்படிங்கிற தியரி படி இந்த எனர்ஜி எங்கிருந்து வருது தெரியுமா? கிராஃபைட்ல இயற்கையாவே ரொம்ப சின்ன அளவுல இருக்கிற கார்பன் 14 ஐசோடோப்ல இருந்து தான். அதாவது அந்த கிராஃபைட்டே ஒரு குட்டி நியூக்ளியர் பிளான்ட் மாதிரி வேலை செஞ்சு எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. அந்த லைட்ஸ் அவ்ளோ பிரகாசமா எரியறதுக்கு தேவைப்படுற பவர் கிட்டத்தட்ட 9 ஆம்ப்ஸ். ஆனா மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணா அது காட்டுறது வெறும் அரை ஆம்ப் தான். அப்போ மீதி 8.5 ஆம்ப்ஸ் எங்கிருந்து வருது, எங்க போச்சு? ஆமா, மீட்டரால கண்டுபிடிக்க முடியாத அந்த பவர் அப்போ எங்கிருந்து தான் வருது? இதுதான் இங்க இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. இந்த மர்மமான சக்திக்கு அந்த கண்டுபிடிப்பாளர் வச்ச பேரு தான் இன்விசிபிள் ஆம்பியர், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஆம்பியர். அவரோட தியரி படி இந்த எனர்ஜியை நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண கருவிகளால அளக்கவே முடியாதாம். இது ஒருவேளை நம்மளோட தற்போதைய அறிவியல் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒன்னா இருக்குமோ? இப்போ ஒரு சின்ன செல்ல இருந்து விண்வெளி வரைக்குமான ஒரு பயணத்தை பார்க்கலாம். அவரோட தொலைநோக்கு பார்வை ரொம்பவே பிரம்மாண்டமானது. அதாவது இந்த புது வகையான துருப்பிடிக்காத பேட்டரிய இந்தியாவிலே அதிக அளவுல உற்பத்தி பண்ணணும். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல விண்வெளி பயணங்களுக்கு தேவையான சக்தி அமைப்புகளையும் இத வச்சு உருவாக்கணும்னு ஆசைப்படுறார். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கண்டுபிடிப்பு உலகத்தையே மாத்துற அளவுக்கு எவ்ளோ பெரிய ஆற்றலை கொண்டிருக்குன்னு. அப்போ இது ஒரு புரட்சிகரமான புதிய ஆற்றல் மூலமா, இல்ல இன்னும் தீர்க்கப்படாத ஒரு அறிவியல் மர்மமா? ஒருவேளை இது உண்மையா இருந்து இந்த டெக்னாலஜி சாத்தியமானா நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மர்மத்துக்கான விடை ஒருவேளை நம்மளோட அடுத்த கட்ட தேடல்ல இருக்கலாம்.